அன்பார்ந்த இறைமக்களே, உங்கள் எல்லாரையும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் நாம் இந்த காலை தியான கூட்டத்திலே என்ன நோக்கத்தோடு, ஜெபத்தோடு, உபவாசத்தோடு பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் நம் வாழ்வில் ஆசீர்வதித்து தருவாராக. இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைவர் எஸ்ரா புத்தகத்தில் வருகின்ற கோரேஸ் என்கின்ற மன்னரை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். கோரேஸ் ஒரு பெர்ஷிய நாட்டின் அரசர். அந்த பெர்ஷிய மொழியில் கோரேஸ் என்கின்ற பெயருக்கு சன், சூரியன் அல்லது வெளிச்சம் என்று பொருள். கோரேஸ் என்றால் பெர்ஷிய மொழியில் சூரியன் அல்லது வெளிச்சம் என்பது பொருள். யூதர்கள் நாடு திரும்புவதற்கு மிக முக்கிய பங்கு ஆற்றிய மனிதர் இந்த கோரேஸ் என்கின்ற மாமன்னர். இவர் ஒரு புற இனத்தவரானாலும் இஸ்ரேலின் 12 குலங்களில் இருந்து எழுந்த அரசன் இவர் இல்லை. இவர் ஒரு புற இனத்தவர். ஆனாலும் இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றில் இஸ்ரேல் மக்களால் பெரிதும் பேசப்படுகின்ற ஒரு மன்னன் யார் என்று சொன்னால் இந்த கோரேஸ் மன்னர் ஆவார். அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இஸ்ரேலின் கடவுள் யாவேவின் திட்டத்தை நிறைவேற்ற கருவியாக தன்னை அர்ப்பணித்தவர். கடவுளின் திருவுளத்தை, த வில் ஆஃப் காட் என்று சொல்லுகிறோமே, அந்த கடவுளின் சித்தத்தை, திருவுளத்தை நிறைவேற்றின ஒரு பேரரசன் என்று இவரை குறித்து சொல்லுகிறார்கள் அறிஞர்கள். இந்த கோரேஸ் மன்னர் கடவுளால் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக இருப்பதற்கு என்ன காரணம்? இஸ்ரேலில் இருக்கிற மன்னர்களை கொண்டே கடவுள் இவர்களை காப்பாற்றி இருக்கலாமே, இவர்களை நாடு திரும்ப செய்திருக்கலாமே. ஏன் ஒரு புற இனத்து மன்னனை தெரிந்தெடுத்து அந்த மன்னன் வழியாக பாபிலோனிய சிறையில் இருக்கிற தம் மக்கள் இஸ்ரேலரை எல்லாரும் விடுதலை செய்து நாடு திரும்ப செய்கிறார் என்கின்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பி பார்ப்போமே. ஆனால் இந்த கோரேசினுடைய பண்பு நலன்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சுருக்கமாக ஒரு 7 குறிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த கோரேஸ் மன்னருடைய சிறப்பு என்ன? முதலாவது, யுனைடெட் டைவர்ஸ் பீப்புள். இவருக்கு கீழ் பல நாடுகள் இருக்கிறது. எல்லா நாட்டையும் போரில் வெற்றி பெற்று தனது ஆளுகைக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். இவருடைய ஆளுகையின் கீழ் பல நாட்டினத்தவர், பல மொழி பேசுபவர், பல சமய சார்ந்தவர், பல கலாச்சாரம் உடையவர், இப்படி மக்கள் எல்லாம் பல நிலைகளில் இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் பல நிலைகளில் இருந்தாலும் தனது பேரரசு, எம்பையர், தனது பேரரசின் கீழ் இருக்கிற எல்லா மக்களையும் ஒரே குடையின் கீழாக அமைதியுடன் வாழச் செய்த அரசர்களில் இவர் சிறப்பானவர் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். இந்த கோரேசு திருமுறை வரலாற்றில் மட்டும் பெயர் பெற்றவர் அல்ல, உலக வரலாற்றிலும் பெயர் பெற்றவர் என்று சொல்லுகிறார்கள். எப்படி? தனக்கு கீழ் இருக்கிற எல்லா நாடுகளிலும் இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒன்றாக இணையவும், சமாதானத்துடன் அமைதியுடன் வாழவும் வழிவகை செய்தவர் என்று இவரை பற்றி சொல்லுகிறார்கள். அனைவரையும் ஒருங்கிணைத்து தன் ஆட்சியை செலுத்தினார் என்று இவரை பற்றி சொல்லுகிறார்கள். இவர் ஒரு பெர்ஷியர். இவர் மேதியர்களை போரிட்டு பெர்ஷிய நாட்டையும் மேதிய நாட்டையும் ஒன்றிணைக்கிறார். அப்படி ஒன்றிணைக்கும் போதுதான் அக்கமெனிட் என்கின்ற ஒரு பெரிய
ஒரு சாம்ராஜ்யத்தை அவர் எழுப்புகிறார். இந்த பெர்சிய நாடு மேதிய நாடும் ஒன்றாகி இணைந்த பிற்பாடு அந்த படைபலத்தோடு தான் மிகப்பெரிய பாபிலோனை அவர் கைப்பற்றுகிறார். பாபிலோனை ஒரு நாளும் ஒருவரும் பிடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய கோட்டை சுவர் மிக்க பத்திரமான ஒரு நாடு. ஆனால் பெர்சியா ஒரு சிறிய நாடு. இந்த பெர்சிய மன்னர் ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. ஆனால் இந்த பெர்சிய மன்னர் கோரேசு பிறப்பதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாயா தீர்க்கதரிசி இவரை குறித்து வாக்கு பண்ணுகிறார். ஏசாயா 45ஆம் அத்தியாயம் நீங்கள் வீடுகளுக்கு சென்று படித்து பாருங்கள். அங்கே கடவுள் சொல்லுகிறார், நான் என் தாசனாகிய சைரஸை கொண்டு என் மக்களாகிய இஸ்ரவேலரை நான் விடுதலை செய்வேன். அவருக்கு முன்பாக வெண்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாட்பாட்களை முறிப்பேன், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் அவருக்கு தருவேன். நான் கோரேசுக்கு முன்பாக சென்று கோணலானவைகள் எல்லாவற்றையும் செவ்வைப்படுத்துவேன் என்று சொல்லி கோரேசு பிறப்பதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டின் கடைசி காலகட்டத்திலேயே எசாயா இறைவாக்கினர் வழியாக கோரேசை பற்றி வாக்கு கொடுத்து விட்டார் யாவே ஆண்டவர். இப்படி தன்னை பற்றி முன் உரைக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்கையெல்லாம் சேகரித்து கொண்டு, ஆகையினால்தான் நாம் இங்கே படிக்க கேட்ட அந்த திருமறை பகுதியில் கூட கோரேசு சொல்லுகிறார், என்னை எல்லா நாட்டிற்கும் மேலாக உயர்த்தி வைத்திருக்கிறார் இந்த கடவுள், என்னை நியமித்துள்ளார் என்று சொல்லுகிறார். 2ஆம் வாக்கியத்தில், விண்ணக கடவுளான ஆண்டவர் மன்னகத்தில் உள்ள எல்லா அரசுகளையும் என்னிடம் ஒப்படைத்து உள்ளார். மேலும் யூதாவில் உள்ள எருசலேமில் தனக்கென ஒரு கோவிலை கட்டும்படி அவர் என்னை நியமித்து உள்ளார் என்று சொல்லுகிறார். இப்படி எல்லா நாட்டு மக்களையும் ஒருங்கிணைத்து செயல்படுவதில் இந்த கோரேசு சிறப்பு மிக்கவர் என்று சொல்லுகிறார்கள். ஆகையினால் யுனைட்டிங் டைவர்ஸ் பீப்புள் என்று நான் அமைத்திருக்கிறேன். இரண்டாவதாக, he is a leader who values others. பிறரை மதிக்க தெரிந்த ஒரு தலைவர். பல நேரங்களில் தலைவர்களாகிவிட்ட பிற்பாடு பிறரை மதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் பதவிக்கு வந்து விட்டார்கள். ஆனால் இந்த தலைவர், இந்த பேரரசன் அப்படி அல்ல. தனக்கு கீழ் பல நாடுகள் இருந்தாலும் அந்த நாடுகளில் இருக்கின்ற மக்களின் கலாச்சாரம், மக்களின் சமயம், மக்களின் மொழி, அவர்களுடைய பாரம்பரியம், அவற்றையெல்லாம் மதித்து அவரவர் சமயத்தை பின்பற்றுங்கள், அவரவர் மொழியை பேசுங்கள், அவரவர் கலாச்சாரத்தில் இருங்கள், நீங்கள் எனக்கு கப்பம் மட்டும் கட்டினால் போதும் என்று தனக்கு கீழ் இருக்கிற எல்லா நாட்டு மக்களையும் மதித்து நடந்தார் என்று சொல்லுகிறார்கள். அப்படி மதித்து நடந்ததால்தான் இங்கே யூதர்களும் அவர்கள் நாட்டிற்கு திரும்பி போகலாம் என்கின்ற ஒரு சட்டத்தை இவர் இயற்றுகிறார். A man who values others. மற்ற பேரரசர்கள் எல்லாரும் ஒரு பேரரசன் எம்பையர் ஆகிவிட்டால் தன் நாட்டின் மொழி, தன் நாட்டின் கலாச்சாரம், தன் நாட்டின் சமயம் இவற்றைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று நினைப்பார்கள். எடுத்துக்காட்டாக நெபுகாத் நேச்சரை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பாபிலோன் மிகப்பெரிய பேரரசாக இருந்தது. ஆனால் அந்த நெபுகாத் நேச்சர் 60 அடி முழ சிலையை உண்டாக்கி இதனை நீர் வணங்க வேண்டும் என்று எல்லாரையும் வற்புறுத்தினான். தன் சமயம், தன் மொழி இவை எல்லாவற்றையும் திணித்தான். அந்த பாபிலோனில் சிறைபிடிக்கப்பட்டு போன எல்லா நபர்களுக்கும் தன் நாட்டு பெயரை வைத்தான். தானியலுக்கு பெல்ஷாசார், அனனியா, மிகாவேல், அசரியாவுக்கு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இதெல்லாம் பாபிலோனிய பெயர்கள். இப்படி ஒரு பேரரசன் தனக்கு கீழ் இருக்கிற எல்லா மக்கள் மீதும் தன்னுடைய நாட்டின் சமயம், தன்னுடைய நாட்டின் மொழி, தன்னுடைய நாட்டின் கலாச்சாரம் இவற்றை பிற மக்கள் மீது திணிப்பான். ஆனா இந்த பேரரசன் வித்தியாசமானவர். அதனால்தான் யாவே கடவுள் சொல்றாரு, என் தாசனாகிய கோரேஸ், அவருக்கு முன்னால் நான் சென்று கோணலானவைகளை எல்லாம் செவைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அதனுடைய பொருள் என்ன?
மற்ற மக்களை அவர் மதிக்க தெரிந்தவர். மூன்றாவது, he is benevolent in nature. benevolent அப்படின்னா நற்பண்புகளால் நிறைந்தவர் என்று பொருள். இதை சிந்திக்கின்ற போது நான் யோசித்தேன், இன்னத்தை நம்ம பெருசாக ஒரு வேளை சாப்பாட்டை நிறுத்துகிறோம், கறிமீனை நிறுத்துகிறோம், இதெல்லாம் வேணான்னு சொல்கிறோம், இந்த அழகு எல்லாம் எனக்கு தேவையில்லை என்று நாம் நினைக்கிறோம் இல்லையா? பெண்கள் மலர் சூட்டுவது இல்லை, உதட்டிற்கு சாயம் பூசுவது இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த தவக்காலத்தில் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற சேலைகளை அணிவார்கள், ஆடம்பரமாக எதையும் பயன்படுத்த மாட்டார்கள். ஏன் அப்படின்னா, எனக்கு அலங்காரமாக இருக்கின்ற இவைகளையெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்கின்ற எண்ணத்தில் நாம் செய்கிறோம். ஆனால் இவர் தன்னை நற்பண்புகளால் அலங்கரித்து கொண்டார் என்று சொல்லுகிறார்கள். என்ன நற்பண்புகள்? பெர்ஷிய நாட்டில் சைரஸ் சிலிண்டர் என்கின்ற ஒரு கோப்பு, ஒரு வரலாற்று பதிவு ஒன்று இருக்கிறது, சைரஸ் சிலிண்டர். அந்த சைரஸ் சிலிண்டர் என்கின்ற அந்த கோப்பில் மனித உரிமைகளுக்கு முதல் உலகிலேயே மனித உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தின ஒரு பேரரசன் என்று பதிவு செய்திருக்கிறார்களாம். எப்படி மனித உரிமைகளை இவர் முதலில் மேம்படுத்தினார் என்றால், அவரவர் சமயத்தை பின்பற்றலாம். எருசலேமில் நீங்கள் யாவே கடவுளை வணங்க வேண்டுமா, நீங்கள் போய் செல்லுங்கள். அந்த கோயிலை கட்ட வேண்டுமா, இந்தாருங்கள், நான் பணம் தருகிறேன், நீங்கள் போய் உங்கள் கோயிலை கட்டி மகிழ்ச்சியாக இருங்கள். இப்படி அவரவர் நாட்டில் பல உரிமைகளுடன் வாழ்வதற்கு அவர் உதவி செய்திருக்கிறார். பொதுவாக எந்த பேரரசனும் அப்படி செய்ய மாட்டான். தனக்கு கீழ் இருக்கிற எல்லா நாடுகளையும் அடிமைகளாக்க வேண்டும் என்று தான் நினைப்பான். பார்வோன் பேரரசன் அப்படித்தான் செய்தான். அவருக்கு கீழ் பல நாடுகள் அடிமைப்பட்டு இருந்தன. எல்லா அடிமைகளையும் அடிமைகளாக நடத்தினானே தவிர அவர்களுக்கு உரிமைகளை தந்து அவர்களை வாழ வைக்கவில்லை. ஆகையினாலதான் செங்கல் வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக அறுக்க வேண்டும், உணவையும் நீங்களே தேடிக்கொள்ள வேண்டும். லேபர்லாம் அங்கே உடஞ்சிடுச்சு. பொதுவாக ஒரு லேபர் லா என்ன, இவ்வளவுதான் வேலை செய்யணும். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அவன் அதிகமான வேலையை திணிக்கிறான். அதிகமான வேலையை திணிக்கிற போது ஓட்டிலாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா டீ டோக்கன் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, டிஃபன் டோக்கன் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஆனால் இவர் சாப்பாடே உங்களுக்கு கிடையாது, நீங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கணும். ஆனால் இங்கே செங்கல் அளவும் குறையக்கூடாது. மக்களுடைய உரிமைகளை பறித்தார் அந்த பார்வோன். ஆனால் இங்கே கோரேசு ஒரு மிகப்பெரிய பேரரசர், மக்களுக்கான உரிமைகளை வழங்கி மகிழ்ச்சியாக வாழுங்கள், ஆனால் உங்களுக்கு மேல் நான் ஆட்சி செய்கிறேன் என்பதை மறந்து போகாதிருங்கள், நீங்கள் எனக்கு கப்பம் கட்ட வேண்டும், அவ்வளவுதான். மற்றபடி நீங்கள் உங்கள் நாட்டில் உங்கள் மொழி பேசி உங்கள் சமயத்தை கொண்டாடி உங்கள் கோவிலை கட்டி மகிழ்ச்சியாக இருங்கள் என்று அவரவருக்கு வேண்டிய உரிமைகளை அவர் கொடுக்கிறார். இன்றைக்கெல்லாம் பல நாடுகளில் அந்தந்த மாநிலங்களுக்கு வேண்டிய உரிமைகளை கூட அரசு வழங்க மறுக்கிறது, மொழியை திணிக்கிறது, கலாச்சாரத்தை திணிக்கிறது. இதைத்தான் நான் என்ன சொல்லுகிறேனோ அதைத்தான் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறது, உரிமைகள் வழங்க மறுக்கிற அரசு. ஆனால் இந்த கோரேசு அப்படி அல்ல. மனித உரிமைக்கு மதிப்பளித்து அவருடைய உரிமையுடன் அவரவர் நாட்டில் வாழ அனுமதிக்கிறார். இதுதான் அவருடைய பெனவலண்ட் நேச்சர் என்று சொல்லுகிறார்கள். நான்காவதாக, he did justice to others, நீதி செய்தவர். எப்படி எல்லாரும் நாடு கடத்தி வரப்பட்டவர்கள் தன் நாட்டில் அடிமை வேலை செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள்.
அப்படித்தான் பார்வோன் நினைத்து பித்தோம், ராம்சேஸ் போன்ற பிரமிடுகள் போன்ற பிரம்மாண்ட கட்டிடங்களை தன்னுடைய நாட்டில் அவன் கட்டினான். ஆனால் கோரேசு ஆட்சி வந்தவுடன் அவர் சொல்லுகிறார், யார் யார் அவங்கவுங்க நாட்டுக்கு போகணுமோ எல்லாம் திரும்பி போங்கப்பா, யூதர்களே வாருங்கள், நீங்க இஸ்ரேல் நாட்டுக்கு போகணுமா நீங்களும் போங்க. என்ன ஒரு நீதி பாருங்கள்! அவரவர் நாட்டிற்கு அவரவர் திரும்பி செல்லுங்கள், உங்கள் இஷ்டம் போல் உங்கள் நாட்டில் வாழுங்கள், ஆனால் நீங்கள் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள் என்று மட்டும் நினைத்து எனக்கு ஆண்டுதோறும் மாதந்தோறும் கப்பம் செலுத்தி விடுங்கள். இதைத்தான் அவர் நீதி உள்ள ஒரு அரசர் என்று சொல்லுகிறார்கள். இந்த அரசன் இதற்கு முன்னால் இருந்த பாபிலோனிய அரசனை காட்டிலும் மேலாக கருதப்படுகிறார். ஏன்னா நேபுகாத்நேசர் இதே போல் அடிமைகளை எல்லாம் வைத்துத்தான் பாபிலோனின் தொங்கு தோட்டம், இவருடைய அரண்மனை எல்லாவற்றையும் கட்டி கொண்டார் அடிமைகளை வைத்து. ஆனால் இவர் வந்தவுடன் எல்லாரையும் அவரவர் நாட்டிற்கு திரும்ப செல்லுகிறார். நீங்க உங்க நாட்டுக்கு போங்க, மகிழ்ச்சியா இருங்க, அங்க போய் வாழுங்க. பிறருக்கான நீதியில் அக்கறை உடையவராக இருந்து செயல்பட்டார் என்று சொல்லுகிறார்கள். ஆகவேதான் திருமறையில் இந்த அந்நிய பிற இன அரசன் பங்கு பெற்றிருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். ஜஸ்டிஸ் டு அதர்ஸ். ஐந்தாவதாக டாலரன்ஸ், மிக மிக சகிப்புத்தன்மை, பொறுமை உடையவர் என்று இவரை குறித்து சொல்லுகிறார்கள். எப்படி என்றால், முன்பு நான் சொன்னது போல் எந்த ஒரு பேரரசனும் தன் மொழி, தன் சமயம், தன் கலாச்சாரம் இவற்றைத்தான் திணிப்பான். இப்போ கிரேக்க கலாச்சாரம், அலெக்சாண்டர் த கிரேட் வந்தபோது தான் பிடித்த நாடுகளிலெல்லாம் பேசும் மொழியாக கிரேக்கத்தை கொண்டு வந்தார், கிரேக்க கலாச்சாரத்தை கொண்டு வந்தார், கிரேக்க சமயத்தை கொண்டு வந்தார். அதுபோலதான் ரோம பேரரசும். ரோம பேரரசு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சீசர் தான் கடவுள், மற்ற எல்லாரும் எந்த கடவுளை வணங்கினாலும் சீசரை வணங்க வேண்டும். இப்படித்தான் எல்லா பேரரசரும் செய்வார்கள். ஆனால் இவர் அப்படி அல்ல. சமய சகிப்புத்தன்மை கொண்டு சமய நல் இணக்கத்துடன் மக்கள் எல்லாரும் வாழ வேண்டும். இன்னைக்கு சமய நல்லிணக்கமே இல்லை. ஒருவரை ஒருவர் எதிர்த்து போட்டி போட்டு கொண்டு எதிர்ப்பு நிலையில் தான் நாம் வாழ்கிறோமே தவிர சமய நல்லிணக்கத்துடன் வாழ்வது இல்லை. இந்த பேரரசன் சமய நல்லிணக்கத்துடன் வாழ்ந்து மக்களின் சமாதானம், மகிழ்ச்சியே முக்கியம் என்கின்ற நோக்கோடு செயல்பட்டவர். ஆகையினால்தான் இங்கே யூத மக்களை நீங்கள் இஸ்ரேலுக்கு சென்று, எருசலேமுக்கு சென்று உங்கள் ஆலயத்தை நீங்கள் கட்டி எழுப்பி மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று அவர்களை நாடு திரும்ப செய்கிறார் என்று திருமறை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆறாவதாக, he has been an instrument of Yahweh God என்று சொல்லுகிறார்கள். எசாயா இறைவாக்கு நூலில் நாம் பார்க்கிறோம், கோரேஸ் பிறப்பதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கோரேசை பற்றி எழுதியிருக்கிறது. எஸ்ரா நாடு திரும்புகின்ற ஒரு யூதர் இல்லையா, 534 அப்போது அந்த சமயத்தில் நாடு திரும்புகிறார்கள். அப்படி நாடு திரும்புகிற போது இவர் சொல்லுகிறார் பாருங்கள், 3ஆம் வாக்கியத்தில், எஸ்ரா 1:3, அவருடைய எல்லா மக்களினங்களிலும் யார் யார் அவரை சார்ந்துள்ளனரோ கடவுள் அவர்களோடு இருப்பாராக. அவர்கள் யூதாவின் எருசலேமுக்கு சென்று இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஒரு கோவிலை கட்டுவார்களாக. எருசலேமில் இருக்கும் அவரே கடவுள். என்ன ஒரு கடவுளின் திட்டம் ஒன்று என் வாழ்வில் நிறைவேறுகிறது. என்னை பற்றி என் நாட்டில்
கடவுளுடைய சித்தம் என்ன என்பது எனக்கு தெரியாது, ஏன்னா அங்கே எழுதப்படலை. ஆனால் என்னை பற்றி கடவுளுடைய சித்தம் என்ன என்று ஏசாயா இறைவாக்கினர் நான் பிறப்பதற்கு முன்பாகவே 100 ஆண்டுகளுக்கு முன்பால் இறைவாக்கு உரைத்திருக்கிறார். அதை நான் நம்புகிறேன். ஏனென்றால் சிறிய நாட்டு மன்னனாக இருந்த என்னை இந்த பாபிலோனியர்களை வெற்றி கொண்டதன் வழியாக பேரரசனாக என்னை மாற்றிவிட்டார். இது கண்டிப்பாக யாவே அரசால் தான் முடியும். ஆகவே அவரே ஆண்டவர் என்று இவர் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒரு கருவியாக நினைத்து கொண்டார். அப்படியே அவர் செயல்பட்டார். கடைசியாக he is different என்று நான் அமைத்திருக்கிறேன். இவர் ஒரு வேறுபட்ட மனநிலை கொண்டவர். என்ன மனநிலை? இதற்கு முன்னால் நாம் சிந்தித்தோமே. தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்று நினைக்காதவர். தன் சமயம், தன் மொழி, தன் கலாச்சாரம், தன் சமயம், தன் நம்பிக்கை, இதையெல்லாம் மற்றவர்கள் மீது திணிக்க வேண்டும் என்று நினைக்காதவர். அவரவர் நாட்டில் அவரவர் கலாச்சாரம், மொழி, இனம், சமயம் அவற்றோடு அமைதியாக வாழட்டும் என்று நினைத்தவர். ஆகையினால்தான் இந்த பெர்ஷிய நாட்டு மன்னர் கோரேசை யாவே கடவுள் தனது கரத்தின் கிரியையாய் எடுத்து பயன்படுத்துகிறார். ஏசாயா 45 சொல்லுவார், நீ என் பெயரை அறியாதிருந்தும் நான் உனக்கு ஆணையிடுகிறேன் என்று சொல்லுவார். நான் உன்னை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுவார். அது மட்டுமல்ல, புளூராலிட்டி, பன்மைத்தன்மையை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனிதராக இவர் இருந்தார். நீங்க யோசிச்சு பாருங்களேன், எல்லா மனிதரும் ஒரே மாதிரி அச்சில் வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு ப்ராடக்டாக தான் இருக்குமே தவிர ஒரு மனிதனாக இருக்க முடியாது. ஒரு ப்ராடக்ட்னா தான், உயிரற்ற ஒரு பொருள் தான் ஒரே மாதிரி வந்துன்னு இருக்கும். கோடிக்கணக்கில் இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். மனிதர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த உலகம் முழுவதும் ஒரே மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த உலகமே, இந்த இயற்கையே பன்மை முகம் கொண்டது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இந்த சைரஸ் மன்னனுக்கு இருந்தது. ஆகையால் இவர் வேறுபட்ட மனநிலையை கொண்டிருந்தார். இந்த வேறுபட்ட மனநிலையை கொண்டிருக்கின்ற இவரை கொண்டுதான் என் காரியத்தை நான் நடத்த வேண்டும் என்று சொல்லிதான் யாவே அரசர் அவரை தெரிந்து கொண்டு தன் மக்களை விடுதலை செய்து காரியங்கள் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, தெரிந்து கொள்ளப்படாத மக்கள் என்று சொல்லப்படுகிற நிலையில் இருந்த அந்த சைரஸை, கோரேஸ் மன்னரை ஆண்டவர் தெரிவு செய்து அவரை தன் கருவியாக பயன்படுத்த முடியுமே. ஆனால் ஆண்டவர் பெயர் மீது நம்பிக்கை வைத்து அவரை சேவிக்க மனதுடைய நம்மை கொண்டு அவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற மாட்டாரா? நம்மை கொண்டு ஆண்டவர் தனது திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டுமே. ஆனால் இப்போது நாம் தியானித்த அனைத்து பண்பு நலன்களையும் நமதாக்கி கொள்ள வேண்டும். என்ன பண்பு நலன்கள்? அனைவரையும் ஒருங்கிணைந்து செயல்படுவது, பிறருக்கு மதிப்பளிப்பது, நற்பண்புகளால் நம்மை நிரப்பிக் கொள்ளுவது, பிறருக்கு நீதி செய்வது, சகிப்புத்தன்மையுடன் வாழ்வது, கடவுளின் கருவி நான் என்பதை உணர்ந்து நம்மை அர்ப்பணிப்பது. எல்லாரை போன்று நானும் இருக்கக்கூடாது. நான் இறைவனுடைய பிள்ளை என்பதை என்னுடைய வித்தியாசமான செயல்பாட்டால் நான் வெளிப்படுத்துவேன். இந்த பண்பு நலன்களை நமதாக்கி கொள்ள வேண்டும். இயேசு அப்படித்தான் வாழ்ந்தார். அவர் வித்தியாசமானவர். எல்லாரையும் அரவணைத்து போனார். தன் சீடர்களில் 12 பேரும் 12 விதம். ஆனால் ஒவ்வொருவரையும் அவர் அப்படியே அழைத்து கொண்டு போவார். அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதைத்தான் செய்வார்.
அவர்களுக்கான உரிமையை வழங்குவார், அவர்களுக்காக பணிவிடை செய்வார், கால்களை கழுவுவார், வித்தியாசமாக யோசிப்பார், நற்பண்புகளால் நிறைந்திருந்தார். இயேசு பிதாவாகிய கடவுளின் கருவியாக தன்னை நினைத்து பிதாவின் சித்தத்தை இந்த உலகில் நிறைவேற்றினார். நாமும் கடவுளின் சித்தத்தை, திருவுளத்தை நிறைவேற்ற இத்தகைய நற்பண்புகளால் இந்த தவக்காலத்தில் நம்மை அலங்கரித்து கொள்ள கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. இறையருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமேன்.